புக் டாக் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த முறை எதை புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், நல்ல விலையுறைந்த காரில் போகணும், வீடுகள் வாங்கணும், செழிப்போடு இருக்கணும், நிறையா ட்ராவல் பண்ணணும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். மணி மேக்ஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, இந்த பணத்தை எப்படி விரைவாக சேமிக்க முடியும், இல்லை விரைவாக எப்படி பணக்காரன் ஆக முடியும் அப்படின்ட்டு ஏதாவது ஃபார்முலா நம்ம கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த ஒட்டுமொத்த ஃபார்முலாவை சொல்கிற ஒரு புத்தகம் தான் த மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் புத்தகம். எம்ஜே டிமார்க்கோ எழுதியிருக்காரு. செல்வபுரிக்கான விரைவு பாதை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயும் இந்த புத்தகம் வெளியாகிருக்கு, மொழிபெயர்ப்பில் வெளியாகிருக்கு. வணிகவியல் கல்லூரியில் 2 ஆண்டுகள் செலவழித்து கற்றுக்கொள்வதை விட அதிகமாக இந்த நூலிலிருந்து 2 நாட்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு புக்கு மேலே எழுதியிருப்பாங்க. உண்மை அதுதான். நிறைய பொருளாதார புத்தகம் ரொம்ப ராவாக இருக்கும். இந்த புத்தகம் அப்படி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு தெளிவோட ரொம்ப நகைச்சுவையாக எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி அலங்கார சொற்களோ இல்லை மோட்டிவேஷன் வார்த்தைகளோ இல்லாமல் எல்லாமே யதார்த்தம் மட்டுமே நிறைஞ்ச ஒரு புத்தகமாக இருக்குது. செல்வபுரிக்கான விரைவு பாதை, த மில்லியனர் ஃபாஸ்ட் லேன். இளம் வயதிலேயே பணக்காரனாகி ஓய்வு பெற்றுருங்க அப்படின்னு தான் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரி, யார் பணக்காரங்க, யார் கோடீஸ்வரங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மூளையில் நிறையா பணம் வச்சுருக்கவங்க, நிறையா கார் வச்சுருக்கவங்க, வீடு வச்சுருக்கவங்க அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் அவர் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறாரு. பணக்காரங்கிறதுக்கான ஒரு 3 டெஃபினேஷன் அவர் என்ன கொடுக்குறாருன்னா 3F சொல்கிறாரு. முதல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கணும், மனைவி இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், நல்ல நண்பர்கள் இருக்கணும். முதல்ல இது அமைஞ்சிருக்கணும். நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டுமே செலவழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு உறவுகள் தேவை. அதனால் உறவுகளை முதல்ல பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2வது ஃபிட்னஸ், ஹெல்த், ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பணங்காசு இருக்கலாம், குடும்ப உறவுகள்லாம் நல்லா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை நீங்கள் செலவழித்து என்ஜாய் பண்ண முடியும். 3வது என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரீடம்னு சொல்கிறாரு. ஃப்ரீடத்தில் 2 வகையான ஃப்ரீடம் சொல்கிறாரு. ஒன்று டைம் ஃப்ரீடம், இன்னொன்று ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் ஒரு BMW கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நாளைக்கே போய் அந்த காரை வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான ஏற்றம் இறக்கம் இருக்கவே கூடாது. இப்போ நம்ம பொதுவாக ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொருளாதாரத்தில் எந்த விதமான மாற்றமும் நிகழாது. அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 2வது டைம் ஃப்ரீடம். டைம் ஃப்ரீடம் என்னென்னா, இப்போ குடும்பத்தோட இப்போ நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா உடனடியாக அதுக்கான அந்த நேர சுதந்திரம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் அதை பட்ஜெட் போட்டுக்கிட்டோ இல்லை ஆஃபீஸில் லீவ் கேட்டுக்கிட்டோ இப்படிலாம் இருந்தாங்கன்னா அது அந்த ஃப்ரீடத்துக்குள்ளே வரவே வராது அப்படிங்கிறாரு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஈக்குவேஷன் ஃபார்முலானது தான். சரி, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத 4 வகையாக பிரிக்கிறாரு. முதல்ல யுவர் ரோட் மேப். நம்மளோட ரோட் மேப்போடைய எண்டு, நம்ம டெஸ்டினேஷன் என்னன்னா கோடீஸ்வரன் ஆகிறதா அந்த ரோட் மேப். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, இப்போ நம்ம இங்கேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே தான் நமக்கு 2 கோடி ரூபா பணம் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம போகணும், அதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவை. அந்த வெஹிக்கிள் நம்ம தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. வெஹிக்கிள் நம்ம தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட எஃபிஷியன்சி என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய திட்டமிடல் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். 3வது அதுக்கான ரோடு இருக்கணும். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகணும்னா அதுக்கான ஒரு சரியான பாதையை நம்ம வகுக்கணும். நிறையா கரடு முரடான பாதை இருக்கும், ஸ்பீடாக போகிற ஒரு பாதை இருக்கும், ஊருக்குள்ளே போய் ஒரு பாதை இருக்கும். அதெல்லாம் நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். 4வது ஸ்பீடு. ஸ்பீடுனா ஸ்பீடுக்கு தேவையான ஒரு ஃபியூல் இருக்கணும். நீங்கள் இப்போ சைக்கிளை வச்சுக்கிட்டு நீங்கள் அமுத்திட்டு போனோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறதுக்கு பல மாதங்கள் கூட ஆகலாம். இதுவே ஒரு நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விலையுறந்த ஒரு கார் இருந்தது அப்படின்னா அது வேகமாக நம்மளுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் அதுக்கு ஸ்பீடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 4மே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை, ஓட்டுற நீங்கள், இதை வச்சு தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியுமா ஆக முடியாதாங்கிறத தீர்மானிக்க முடியும்னு தெளிவாக சொல்கிறாரு டிமார்க்கோ. இப்போ கோடீஸ்வரன் ஆகணும்னா அதை 3 பாதையாக பிரிக்கிறாரு. முதல் பாதை சைட் வாக், நடைபாதையாளர்கள். 2வது ஸ்லோ லேண்ட், மெதுவாக பயணிக்கிறவங்க. 3வது ஃபாஸ்ட் லேண்ட், விரைவு பாதையில் வேகமாக போகிறவங்க. இந்த நடைபாதையாளர்களை முதல்ல பார்க்கலாம். நடைபாதையாளர்கள் நம்ம சொல்கிறப்ப தினம் வேலை பார்க்குறவங்க, ஒரு கூலி வேலை ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி கிடையவே கிடையாது. இதுவும் ஈக்குவேஷன் தான். இன்கம் மைனஸ் டெப்ட். எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அந்த வருமானத்தை அப்படியே கடன் கட்டுறவங்களா இவங்க நடைபாதையாளர்கள் இருப்பாங்க. நுகர்வு கலாச்சாரத்தில் மாட்டிப்பாங்க. ஒரு பணக்காரன தோரணையில் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது 10,000 சம்பளம் வாங்குறவங்க இருக்கலாம், இல்லை கோடிகளை சம்பளம் வாங்குறவங்க இருக்கலாம். 10,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கான அந்த செலவு ஒவ்வொரு மாதமே 13,000 ரூபாயா இருக்கும். அதே மாதிரி
ஒரு கோடிகளில் சம்பளம் வாங்குறவராக இருந்தால் இல்லை கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுறவராகவே இருந்தால் கூட அவரோட இன்கம் வந்து ஒரு மாதம் 1 கோடினா அதோடைய செலவுகள் வந்து பார்க்குறப்ப 1.5 கோடிக்கோ இல்லை 2 கோடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து நடைபாதையாளர்கள்ங்கிறத குறிப்பிடுறாங்க. இவங்க சீக்கிரமாக வந்து போண்டி ஆகிடுவாங்க. இவங்களால எந்த காலத்துலேயும் பணக்காரன் ஆகவே வந்து முடியவே முடியாது. கேட்டால் வாழ்க்கை வாழ்வதற்கே நிறையா பொருட்கள் வந்து வாங்கி குவிப்பாங்க. இந்த மாதிரி சேமிப்பு பழக்கம் இவங்களுக்கு இருக்கவே வந்து இருக்காது. ஒரு இலக்கு வந்து இருக்காது. இந்த மாதிரி பயணிக்கிறவங்க வந்து நடைபாதையாளர்கள். இவங்க எக்காரணத்துலேயும் ஆசை மட்டும் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதிர்ஷ்டம் அடிக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த காலத்துலையும் இந்த சைட் வாக்கில் வரவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கவே அடிக்காததான் அடித்து சொல்கிறாரு. நிறைய ஈக்குவேஷன் மூலமாக, நிறையா தரவுகள் மூலமாக, நிறைய கதைகள் மூலமாக அதை வந்து விளக்குறாரு. அடுத்து மெதுவான பாதையில் பயணிக்கிறவங்க. மெதுவான பாதையா மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் தான். நம்ம எல்லாருமே இதில் வந்து வருவோம். நமக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்கு? நல்ல ஸ்கூல் படிக்கணும், நல்ல காலேஜில் போய் சேரணும், நல்ல காலேஜில் மார்க் வாங்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட்டில் வந்து நல்ல கம்பெனிக்கு போகணும், கம்பெனியில் வந்து 5 நாட்கள் ரொம்ப தீவிரமாக வந்து உழைக்கணும், படிப்படியாக ப்ரமோஷன் வாங்கணும், ப்ரமோஷன் வாங்கி ஹைக் வாங்கி நிறையா நம்ம வந்து சேமிக்கணும், மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்குறோன்னா அந்த சம்பளத்தில் 10% 25% நம்ம வந்து சேமிச்சுக்கிட்டே வரணும், மியூச்சுவல் ஃபண்டில் போகணும், ஷேர் மார்க்கெட்டில் போகணும், இப்படியே போயிட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 60 வயசுல இல்லை 65 வயசுல நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு கற்பிக்கப்பட்டிருக்கு. நிறைய உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மெதுவான பாதையில் தான் பயணிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசம் என்னென்னா உங்களால் எக்காலத்திலையும் பணக்காரனோ கோடீஸ்வரனோ ஆகவே முடியாது. இது எந்த காலேஜ்லையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, எந்த உங்களுக்கு பொருளாதார கிளாஸ் பண்ணாலும் அங்கேயும் வந்து சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் நடைமுறை யதார்த்தம் அப்படிங்கிறத புட்டு வைக்கிறாரு. நிறைய பேர் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் கிளாஸில், மியூச்சுவல் ஃபண்ட் கிளாஸ்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த கிளாஸ் நடத்துறது மூலமாக அவங்க கோடீஸ்வரன் ஆவாங்க. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியாதுங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அது உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்கங்கிறாங்க. இதுக்கான ஈக்குவேஷன் அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்கம் ப்ளஸ் சேவிங். இன்கம் ப்ளஸ் சேவிங்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 50,000 வருதுன்னா அதிலிருந்து ஒரு 20%, ஒரு 10,000 நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில், ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 15 வருஷம், ஒரு 30 வருஷத்தில் நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வரன் நீங்கள் ஆகலாமே போகலாம். ஆனால் அப்போ உங்களுடைய ஏஜ் என்ன நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து 50+, 60+, 70+ கூட தாண்டி போயிருக்கும். அந்த சமயத்தில் உங்களால் வந்து ஒரு ஆரோக்கியமாக உங்களால் இருக்க முடியுமா? அப்போ உங்கள் பேர பசங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அதோட இன்ஃப்ளேஷன் என்னங்கிறத நீங்கள் பாருங்கள். கோடீஸ்வரன் ஆகிறப்ப அதுக்கு அப்போடைய செலவு வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கும். அதனால் இதுவுமே ஒரு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியாது. இந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான் வந்து விளக்குறாரு டிமார்க்கோ. ஃபாஸ்ட் லேனில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது என்னென்னா நெட் ப்ராஃபிட், அப்புறம் அவங்களுடைய அசட் வேல்யூ. இது 2 தான் அவங்க வந்து கோடீஸ்வரங்களாக தீர்மானிக்கும். இந்த விரைவு பாதையில் பயணிக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. அவங்க நேரத்தை தான் பணம் மாதிரி கருதுவாங்க. அவங்க நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க. நேரம்னா இப்போ 9 to 5 ஜாபுக்காக போய் அவங்க நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இல்லை பிஸ்னஸ் எப்படி உருவாக்கி அதை எப்படி வந்து ஒரு பொசிஷன் கொண்டு வந்து நிப்பாட்டுறது, அதுக்கான நேரத்தை அவங்க அதிகமாக வந்து செலவழிப்பாங்க. அதே மாதிரி நேரத்தை விற்று பணமாக்கவே முடியாதுங்கிறத நம்புவாங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்த்து அதில் சம்பாரித்து பணக்காரன் ஆக முடியாதுங்கிறத உறுதியாக வந்து நம்புவாங்கங்கிறாங்க இந்த ஃபாஸ்ட் லேனில் பயணிக்கிறவங்க. அதேமாதிரி நிறையா வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அந்த லேர்னிங் வந்து ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்காக இருக்காது, அவருடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக அந்த லேர்னிங் வந்து அமைஞ்சிருக்கும். நிறையா சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் எப்பயுமே வந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஓனர் ஆகணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க மட்டும்தான் ஃபாஸ்ட் லேனில் ரொம்ப வேகமாக வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக பிஸ்னஸ் பிளானிங்கை பற்றி அவர் வந்து குறிப்பிட்டார். முதல்ல என்னென்னா நீடு. நீங்கள் பணத்தை துரத்தாதீங்க, தேவைகளை துரத்துங்க. ஒருத்தருடைய தேவைகள் உங்களால் பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வெகு விரைவில் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறார். பணத்தை துரத்தாதீங்க, தேவைகளை துரத்துங்க. நீடு என்னன்னு பாருங்கள். மக்களுக்கு அவ்வளோ நீட் தினம் தேவைப்பட்டு இருக்கு. அந்த நீடுக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து கண்டுபிடிங்கிறது தான் முதல்ல சொல்கிறார் பிஸ்னஸ் பிளான் பண்ணுறப்ப. ரெண்டாவது, அது ஈவெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஈவெண்ட்டாக இருக்கணும்னா இப்போ நான் வந்து ஜாபை குட் பண்ணியாச்சு, இப்போ நாளைக்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட்டாக அதை வந்து நிகழ்த்திட்டு போதுங்க. அது வந்து ஒரு ப்ராசஸ். அதை நீங்கள் அந்த ப்ராசஸில் நீங்கள் அடுக்குங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கான என்னென்ன மாதிரி அதோடைய தடைகள் இருக்குங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப கடினமாக இருக்கும்னு தான் அவர் சொல்கிறார். ஏன்னா ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க. அதில் எந்த விதமான உங்களுக்கு லாபமும் கிடைக்காது. சரி, அப்போ நான் வந்து 9 to 5 ஜாப் வந்து நான் குவிட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஏரியாவில் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு பிராண்ட் சலூன் ஓப்பன் பண்ண போகிறேன், அப்போ நான் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்களாலையும் கோடீஸ்வரன் பெரிய லெவலில் ஆக முடியாதுன்னு சொல்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னா,
இப்போ நீங்கள் லோக்கலில் ஹோட்டலோ சலூனோ எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அதை ஃப்ரான்ச்சைஸாக மாற்ற முடியுமாங்கிறதையும் யோசிக்கணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் அவங்க பிஸ்னஸ் மாடல் ஹிட்டானதாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ரிஸ்க் நிறையா இருக்க பட்சத்தில் நிறைய பேர் உங்களுக்கு காம்படிஷனாக வர மாட்டாங்க. அதில் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஈவெண்ட் இல்லாமல் அதை ப்ராசஸாக மாற்றினீங்கன்னா உறுதியாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது கண்ட்ரோல். அந்த பிஸ்னஸோடைய கண்ட்ரோல் முழுக்க உங்ககிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு எண்ணெயை வாங்கி விற்கிற வியாபாரம் மாட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெய் ஒருத்தர் உற்பத்தி பண்ணுவார், ஒருத்தர் வாங்குவார். இப்போ இங்கேருந்து வாங்கி இன்னொருத்தர் போய் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. இப்போ இன்கேஸ் உற்பத்தி பண்ணுறவர் கம்மியான ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, இல்லை வேற ஒரு மிடில் மேனை பார்த்து போயிட்டா உங்களுக்கான நீட் இல்லாமல் போயிடும். அதனால் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப அதோடைய முழு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். எம்பிள் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யாராவது முடிவெடுப்பாங்க, அதுக்கு நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கணும். யாரோ முடிவெடுத்து அதுக்கு நீங்கள் செயல்படுற மாதிரி இருந்தால் அந்த பிஸ்னஸ்லேயே நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியாது. முழுக்க கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும். 4வது டைம். உங்களுடைய நேரத்தை சாப்பிட்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஹோட்டல் வைக்க போகிறேன், எனக்கு 9 to 5 ஜாப் எனக்கு பிடிக்கலப்பா, வந்து யாரோ வேலை சொல்கிறாங்க, எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது, நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நல்லா வந்து சமைக்க வரும். உங்களுடைய பேஷன் காரணமாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஈடுபடாதுங்கிறது. அது காரணம் என்னென்னா 9 to 5 ஜாப் எனக்கு வந்து பிடிக்கல, சரி ஓகே நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நல்லா நாலேஜ் நான் சமைப்பேன், ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு நீங்கள் காய்கறி வெட்டி 4 பேரை வேலை வாங்கி காலையில் சாப்பாடு சமைக்கணும், மத்தியானம் வந்து சமைச்சு கொடுக்கணும், திருப்பி டின்னருக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். அது வாரத்தில் 7 நாளில் பண்ணணும், 365 நாளில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் நேரத்தை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு சரியான பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் பீச்சில் ஹாயாக படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பணம் கொட்டணும், நீங்கள் விமானத்தில் போயிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பணம் கொட்டணும், குடும்பத்தோட செலவழிச்சிட்டப்ப உங்களுக்கு பணம் கொட்டணும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளானை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு டிமார்க்கோ. சரி, அவர் சொல்லலாம் பீச்சில் படுத்துக்கிட்டு இருக்கப்ப பணம் வரணும்னு, அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் வந்து ஒரு 5 வழிமுறையை சொல்கிறாரு டிமார்க்கோ. முதல்ல வந்து ரெண்டல் சிஸ்டம் அப்படின்னா அதில் நிறையா கேட்டகரி சொல்கிறாரு. குறிப்பாக வந்து ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து ராயல்ட்டி. இப்போ உங்கள்கிட்ட நிறையா வீடு இருக்குது, இல்லை நிறையா லேண்ட் இருக்குது, அதை நீங்கள் வந்து வாடகைக்கு விடலாம். அந்த வாடகைக்கு விடுற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வரும், இங்கே பீச்சில் ஹாயாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இந்த பணம் வர்றது உத்தரவாதமாக தெரியும். அது ஒரு வீடு 2 வீடு வச்சுட்டு இருந்தால் அதுக்கான பிரயோஜனம் கிடையாது. அவர் சொல்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு ரெண்டல் சிஸ்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் காய்க்கும் மரம் ஆல்ரெடி நீங்கள் உருவாக்கிட்டீங்க நினச்சிக்கோங்க. அப்படி உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் அதை மேம்படுத்துறதுக்கான வழிகளை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாரு. முதல்ல வந்து ரெண்டல் சிஸ்டம். 2வது ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறது. மக்களுக்கு இப்போ ஏதாவது நீட் இருக்குன்னா அதை ஒட்டி உங்களோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, சாஃப்ட்வேராக இருக்கலாம், அது வெப்சைட்டாக இருக்கலாம், அதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா போதும், அது டவுன்லோட் பண்ண அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு வந்து பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் அதோடைய நீடை சார்ந்து நீங்கள் ஏதாவது டெக்னிக்கலான விஷயம், டெக்னாலஜியை பயன்படுத்த முடியுமாங்கிறத யோசிச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறார். 3வது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுறாங்க. எந்த விதமான ப்ராடக்ட்டையும் உற்பத்தி பண்ணுறது கிடையாது. அவங்க ஏற்கனவே உற்பத்தி பண்ண ப்ராடக்டை ஒரு மாஸ் லெவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணுறாங்க தேவையானவங்களுக்கு. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப உங்களால் ஒரு பணம் காய்க்கும் மரத்தை உருவாக்க முடியுங்கிறார். கண்டென்ட் சிஸ்டம். இப்போ இந்த டிமார்க்கோ நானே வந்து இந்த ஒரு பணம் காய்க்கும் மரத்துக்காக இந்த புத்தகத்தை எழுதினேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. பாருங்கன்னா, ஒரு கண்டென்ட் வந்து ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டாக ஒரு 3 வருஷமாக நான் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து நிச்சயம் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகம் விற்க எனக்கு வந்து பணம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. புக்காக இருக்கலாம், அந்த கண்டென்ட் சிஸ்டத்தில் புக்கை சொல்கிறாரு, யூடியூப் வீடியோக்களை சொல்கிறாரு, நிறையா வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களால் சீக்கிரமாக விரைவு பாதையை அடைய முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. 4வது வந்து எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட். என்னப்பா இவர் முதல்ல சொன்னாப்புல அந்த மெதுவான பாதையில் எஃப்டிலாம் போட்டால், ஷேர் மார்க்கெட்டில் போட்டால், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியாது, கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்னு சொல்கிறார். ஆனால் அதை இவரே வந்து எஃப்டியில் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், ஒரு பணம் காய்க்கும் மரமாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னு பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் மெதுவான பாதையில் நீங்கள் எஃப்டி போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது உங்கள் சேமிப்புக்காக, வருங்காலத்துக்காக நீங்கள் வந்து போடுறீங்க. நான் எஃப்டி போடுறது, விரைவு பாதையில் பயணிச்சுட்டு இருக்கவங்க எஃப்டி போடுறதுங்கிறது ஒரு வருவாய்க்காக நாங்கள் வந்து போடுறோம். எஃப்டிங்கிறதும் ஒரு பணம் காய்க்கும் மரம் தான் அப்படிங்கிற வந்து குறிப்பு அதிகமாக இருக்கும். அதுலேயே வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் எல்லாமே வருது. இதெல்லாம் சொல்கிறார். இதை தாண்டி நீங்கள் ஒரு பிராண்டாக உருவாங்க. நீங்கள் ஒரு பிராண்டாக உருவாகிற பட்சத்தில் அது அலுவலகத்திலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுறீங்களா இருக்கட்டும், உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவே முடியாது. அதை எப்படி பிராண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய இதே சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் கோட்பாடோட வந்து ரொம்ப தரவுகளோடு வந்து எழுதியிருக்காரு. முழுக்க யதார்த்தமாக ரொம்ப நகைச்சுவையோடு வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகம். உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா நிச்சயம் த மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதே மாதிரி தமிழில் வந்து செல்லோபுரிக்கான விரைவு பாதை, தமிழில்
PSV குமாரசாமி எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பு, எங்கேயுமே தங்குதடை இல்லாமல் ஈஸியாக வந்து படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. இந்த புத்தகத்தோடைய விலைன்னு பார்க்குறப்ப தமிழில் 599 ரூபா. எவ்வளோ பக்கங்கள்னு பார்த்தோம்னா சுமார் ஒரு 450 பக்கங்கள் வருது. நீங்கள் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கான அந்த பொருளாதார தெளிவு உறுதியாக பிறக்குங்கிறத நான் அடித்து வந்து சொல்கிறேன். உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய அந்த வாழ்க்கை கண்ணோட்டமே மாறத்துக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. மீண்டும் புக் டாக் நிகழ்ச்சியில் இன்னொரு புத்தகத்தை பற்றி பேசுவோம். நன்றி.